இந்த உலகம் நிரந்தரமான இடமல்ல, இதன் இன்பங்கள் நிலையானவை அல்ல. நாம் சேர்க்கும் செல்வங்கள் இங்கேயே இருக்கும், நாம் கட்டும் வீடுகள் இங்கேயே இருக்கும், நாம் அணியும் ஆடைகள் இங்கேயே இருக்கும். ஆனால் நமது அமல்கள் மட்டுமே நம்முடன் வரும் என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகம் ஒரு சோதனை களம். அல்லது ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் எவர் செயல்களால் அமல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். ஏன் சோதனை? அல்லாஹ்வுக்கு நம்மை பற்றி தெரியாததாலா? இல்லை, நமது ஈமான் வெளிப்படுவதற்காக, நமது செயல்கள் வெளிப்படுவதற்காக, யார் பொறுமையாளர்கள் என்பதை வெளிக்காட்டுவதற்காக, யார் நன்றியுள்ள அடியார்கள் என்பதை அறியச் செய்வதற்காக, மறுமையில் நமது செயல்களுக்கு ஏற்ப கூலி வழங்குவதற்காக. சோதனை என்ற உடனே நமது உள்ளங்களிலே உதிப்பது துன்பங்கள், நோய்கள், வறுமை, மரணம் போன்றவையே. ஆனால் ஹலாலாக சம்பாதிக்கிறோமா, ஜகாத் கொடுக்கிறோமா, ஏழைகளுக்கு உதவுகிறோமா என்பதை பார்க்க செல்வமும் வசதியும் ஒரு சோதனையாக இருக்கின்றது. பொறுமையாக இருக்கின்றோமா, ஹராமான வழியிலே பணத்தை தேடுகிறோமா என்பதை பார்க்க வறுமை ஒரு சோதனையாக இருக்கின்றது. தொழுகையை முறையாக நிறைவேற்றுகிறோமா, உடலை அல்லாஹ்வின் கட்டளைக்கு பயன்படுத்துகிறோமா என்பதை பார்க்க ஆரோக்கியமும் ஒரு சோதனையாக இருக்கின்றது. பொறுமையாக இருக்கின்றோமா, அல்லாஹ்விடம் நம்பிக்கை வைக்கிறோமா என்பதை பார்க்க நோய் ஒரு சோதனையாக இருக்கின்றது. மக்களுக்கு நீதி செய்கிறோமா, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறோமா என்பதை பார்க்க பதவியும் ஒரு சோதனையாக இருக்கின்றது. மனைவி, கணவன், பிள்ளைகள் ஆகியோரின் உரிமைகளை நிறைவேற்றுகிறோமா என்பதை பார்க்க குடும்பமும் ஒரு சோதனையாக இருக்கின்றது. இப்படி மனிதனின் முழு வாழ்க்கையிலும் பிறப்பிலிருந்து மரணம் வரை பல்வேறு சோதனைகளை சந்திக்கின்றான்.